ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. வணக்கம் அக்கா. பொதிகை சாரில் அனுபவிக்கலாம் வாங்க மக்கா. நமக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும். கடவுளை வேண்டி பூஜை செய்வோம், விரதம் இருப்போம், கோவிலுக்கு போவோம். இப்படி கடவுள் நம்பிக்கை இருக்கும் நமக்கு அந்த நம்பிக்கையில் நம்பிக்கை இல்லாமலும் இருக்கும். இந்த கதையை கேளுங்களேன். ராமு சிறந்த கடவுள் பக்தர். பூஜை செய்வார், விரதம் இருப்பார். இப்படித்தான் ஒரு நாள் அவர் கடவுள் நினைச்சு விரதம் இருந்தார். கடவுளும் ராமுக்கு காட்சி தந்து, மக்கா உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார். கடவுளே, எனக்கு வரம்லாம் ஒன்றும் வேண்டாம், ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான். நீ எப்பவும் என் கூட இருக்கணும், அது போதும் எனக்குன்னு சொன்னார் ராமு. அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு கடவுள் மறைஞ்சு போனார். அதுக்கப்புறம் ராமு இதை மறந்து போயிட்டார். அவர் வாழ்க்கையில் நிறைய இன்ப துன்பங்கள், மேடு பள்ளங்கள், ஒரு வழியாக எல்லா கடமையும் முடிந்து திருப்தியாக வாழ்ந்திருப்பார். ஒரு நாள் ராமுக்கு தான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு ஞாபகம் வந்துச்சு. தான் கடந்து வந்த காலத்தை திரும்பி பார்ப்பார். அவரது கடந்த கால வாழ்க்கை ஒரு மணற்பகுதியில் தெரிஞ்சிச்சு. அந்த மணப்பரப்பில் சில இடத்துல 2 பேர் நடந்து வந்த காலடி தடமும், சில இடங்களில் ஒருத்தரோட காலடி தடமும் தெரிந்தது. அந்த காலகட்டத்தை நினச்சி பார்த்தார். 2 பேர் நடந்து வந்த காலடி தடம் தெரிகிற சமயத்தில் அவர் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்திருப்பார். ஒருத்தர் நடந்து வந்த காலடி தடம் தெரிகிற சமயத்தில் அவர் ரொம்ப கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பார். இதை உணர்ந்த ராமுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ச்சே, இந்த கடவுள் நம்மளை இப்படி ஏமாத்திட்டாரு. நம்ம சந்தோஷமாக இருந்தப்ப நம்ம கூட இருந்துட்டு கஷ்டப்பட்டப்ப ஓடி போயிட்டாருன்னு நினச்சார். இதை கடவுள்கிட்டே கேட்கலாம்னு நினச்சி விரதம் இருந்தார். கடவுளும் அவருக்கு தரிசனம் தந்து, மக்கா உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். உடனே ராமு, கடவுளே, நான் உன்கிட்ட எனக்கு அது கொடு இது கொடுன்னு வரமாக கேட்டேன். எப்பவும் என் கூட இருந்து தானே வேண்டிக்கிட்டேன். ஆனால் நான் சந்தோஷமாக இருந்தப்ப என் கூட இருந்த நீ, நான் கஷ்டப்பட்டப்ப காணாமல் போயிட்டியேன்னார். கடவுளும் எப்படிப்பா சொல்கிறேன்னு கேட்டார். எனது கடந்த கால வாழ்க்கை இந்த மணலில் தெரியுது பார். நான் சந்தோஷமாக இருந்தப்ப 2 பேரோட காலடி தடமும், நான் கஷ்டப்பட்டப்ப ஒருத்தரோட கால் தடமும் தெரியுது. நான் சந்தோஷமாக இருந்தப்ப என் கூட இருந்த நீ, நான் கஷ்டப்பட்டப்ப காணாமல் போயிட்டியேன்னாரு. கடவுளும், மக்கா அந்த காலடி தடத்தை மறுபடியும் நல்லா பாருன்னு சொன்னார். ராமுவும் பார்த்தாரு. 2 பேர் நடந்து வந்த காலடி தடம் மேலோட்டமாக இருந்தது. ஒருத்தர் நடந்து வந்த காலடி தடம் மிகவும் அழுத்தமாக இருந்தது. கடவுள் இப்போ, மக்கா 2 பேர் நடந்து வந்த காலடி தடம் தெரிகிற காலத்தில் நீ ரொம்ப சந்தோஷமாக இருந்த, என் கையை பிடிச்சிட்டு நடந்து வந்த. ஒருத்தரோட காலடி தடம் தெரிகிற சமயத்தில் நீ ரொம்ப கஷ்டப்பட்ட. அந்த சமயத்தில் நான் உன்னை என் தோளில் சுமந்து வந்தேன். உன்னை சுமந்ததால் அதிக எடை காரணமாக அந்த தடம் ரொம்ப அழுத்தமாக இருக்குது அண்ணார். நீ பார்க்கிற ஒருத்தர் நடந்து வந்த காலடி தடம் என்னோடதுன்னு சொன்னார். தப்பை உணர்ந்த ராமு, கடவுளே என்னை மன்னிச்சிடுன்னு கடவுளோட காலில் விழுந்தார். கடவுளும் சிரிச்சுக்கிட்டே மறைஞ்சு போனார். நம்பினோர் கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்புன்னு சொன்னாங்க. கடவுளை நம்பினோர் கைவிடப்படான்னு சொல்லியிருக்காங்க. நாம் இனியாவது கடவுளை முழுவதும் நம்புவோமா? இந்த பொதிகை சால் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க மக்கா. ஒளிமயமான எதிர்காலம் காண மீண்டும் அடுத்த பொதிகை சாலில் சந்திப்போமா?